எல்லோருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தைகள் ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரிக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் த பெஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கு பிறகு. பட் இந்த சமயம் ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் ஸ்ட்ராங்கா அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15% வரைக்கும் லாஸ்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரைஸ் ஆயிருக்கு. அது என்ன செக்டார் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டார் தான். பிகாஸ் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட இந்த ஒரு ஒரு வார் சிச்சுவேஷன்ல இந்தியாவுடைய மிலிட்ரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டிமாண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. பிகாஸ் அவங்க போர் தளவாடங்கள் இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்கிறதுனால ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், மசகண்டன் டெக், கார்டன் ரீச் ஷிப் பில்டிங், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக கிட்டத்தட்ட 15% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதனுடைய டெக்னிக்கல் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ரீசண்டாக டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதில் பாருங்க, இது வரைக்கும் டவுனான இந்த பங்கு ரீசண்டாக டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மசகண்டன் டெக் இதுவுமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்திருக்கு பாருங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் நியூஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிஃபோரா உங்களுடைய அனாலிசிஸை செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஸ்டாக், அதாவது கார்டன் ரீச் ஷிப் பில்டிங், இது டெக்னிக்கலா மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டலாவே ஒரு ஸ்ட்ராங்கா பாட்டம் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. பட் இதை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அகைன் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை தவிர இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறது ஐடி செக்டார். ஐடி செக்டார் லைக் ஒரு இன்னைக்கு ரைஸ் ஆனதுல ஐடி செக்டார் தான் ரைஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்தா கூட ஐடி செக்டார் மட்டும் இன்னைக்கு ஒரு 1.23% ரைஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே நேரோவா ட்ரேட் ஆயிருந்தது. எந்த ஒரு மூமெண்ட்டும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இல்லை. ஃபைன். இப்போ ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் ஸ்விங் தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. தொடர்ந்து ஒரு 10 வாரம் ரைஸ் ஆகுது, அகைன் ஃபால் ஆகுது, அகைன் ரைஸ், அகைன் ஃபால். ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன்ல தான் ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைட் நோ பாட்டம் அவுட் டச் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஸ்விங்கு ரெடி ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இப்போ ரைஸ் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை ரைஸ் ஆகுதா? ஒவ்வொரு ஹையும் ரைஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு அடுத்து திரும்பவும் 46,000 மேலே ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்விங்னால மாறி மாறி வரும். இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட நான் இந்த நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 35,500 தான் நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு ஷார்ப்பாக ஒரு 5 வாரத்திலே கீழே ஃபால் ஆயிருக்கு. இப்போ அடுத்து அப்சைட் ஸ்விங்குக்கு ரெடி ஆகுது. ஆட்டோ அண்ட் மெட்டல்ஸ் ஆல்சோ ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்குகள் இந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதை தவிர நிஃப்டி ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார், குறிப்பாக பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு பங்குகள். இதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிபிள் டாப் ரீஜன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்தது. லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாகவும் ட்ரேட் ஆயிருந்தது. இதனுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு கம்ப்ளீட் நேரோவா ட்ரேட் ஆனதுனால எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. நாளைக்கு கூட 24,370க்கு மேல இதுல பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஒரு கேண்டில் கூட, ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்ல மார்க்கெட் இதுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா க்ளோஸ்ன்னு வரும்போது ஒரு கேண்டில் கூட 24,370க்கு மேல க்ளோஸ் ஆகல. ஓகே, அப்போ 24,370க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க. அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே ஃபர்தரா இது அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். குறைஞ்சபட்சம் இன்கேஸ் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 24,470, 24,520 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகலாம். சேம் உங்களுக்கு சென்செக்ஸும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ட்ரேட் ஆகுது. பட் இது
லைக் வந்து அப்சைடில் வந்து க்ளோசிங் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது இன்னுமே தொடர்ந்து வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் ஆஃப்டர் ஒரு ரேலிக்கு அப்புறம், இந்த ரேலிக்கு அப்புறம் லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி ட்ரேட் ஆகுதா, இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆனால் கூட கம்ப்ளீட் நேரோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்தராக ஒரு கேப் அப் ஆகி ரைஸ் ஆகும்போது ஃபர்தராக 56,425 57,025 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ அப் டு இந்த லெவல், இந்த ப்ரீவியஸ் லெவல் 55,390 வரைக்குமே பாசிட்டிவ் தான், பை சைடு தான். ஏன்னா பிரேக் அவுட் ஆகி ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு, அப்சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து மே 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1 day ஒர்க் ஷாப் வந்து மே 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு, அந்த பிரேக் அவுட் ஆன டார்கெட் வந்து 5180-85 தான். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு பாருங்க, 5185 ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லெவல் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 758, இந்த பர்டிகுலர் லெவலில் ஃபர்தராக செல் போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்து ஏற்படலாம். அப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் பவுன்ஸ் பேக் ஆனால் கூட இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க, ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆனதுனால இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ட்ரெண்ட் தான். அதாவது அப் டு 5340 இந்த ரீஜன் வரைக்குமே அப் டு செல்லிங் தான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து செல் சைடு போகாமல் சப்போர்ட் ரீஜன் வந்து 5180-85 அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு பிலோவில் டே க்ளோஸ் 5180க்கு பிலோவில் டே க்ளோஸ் ஃபர்தராக நடந்தால் மட்டுமே ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகும். ரைட் நோ இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.